மட்டக்களப்பு கிரான் வாவியில் கடந்த சில தினங்களாக மீன்கள் இறந்து கரையொதுங்கி வருகின்றன. இது தொடர்பில் கடற்றொழில் நீரியல் வள அதிகாரிகள் இன்று ஆய்வு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கிரான் வாவியின் கிரான், தோணிமடு, கும்புருமூலை மற்றும் கிண்ணியடி வரையிலான சுமார் 7 கிலோமீட்டர் வரையிலான பகுதியில் மீன்கள் இறந்து கரையொதுங்குவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். பல்வகை மீனினங்களும் இறந்து காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கிரான் பாலத்திலேயும் தெம்மியும் சாகுதையா, கோழிமடுவிலையும் சாகுது. சல்லல், கிழுத்தி, திரளி, சிலுந்தல், முதல், விலாங்கு, ஐதல் முழுதும் சாகுது. என்ன காரணம் தெரியாயா? 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலை செய்து வரும் இந்த வாவியில் தற்போது மீன்பிடி தொழிலை செய்ய முடியாதுள்ளது. இதன் காரணமாக தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்க காலையில பீஜா வந்தாங்க, பீஜா வந்து பீச்சில் ஒன்றும் படல, ஒன்றும் மச்சமில்ல, 4 சல்ல கொஞ்சம் பட்டுது. அதை எடுத்துட்டு கரைப்பட்டு போய் வீட்டை போய் திரும்பி வரோம். மீன் முழுக்க காட்டருவியம் இருக்குது. அவ்வளோத்துக்கு நாங்க பீஜா இருந்தா இப்படி சாகல மீன். என்ன காரணம்னு எங்களுக்கு விளங்காது. கடும் கஷ்டமையா, நீ தொழிற்சேரும் ஜாத்திர தொழிற்செயலாது. இப்ப நாங்க 54 பேர் 53 பேர் தொழிற்சேரும். இவ்வளவு பேருக்கும் கஷ்டம் தாயா, நீ தொழிலே ஒன்றும் இல்லை. நீ கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்தின் மட்டக்களப்பு மாவட்ட உதவி பணிப்பாளர் தலைமையிலான குழுவினர் ஆய்வு நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளனர். சரியான என்ன காரணம் என்று தற்போதைக்கு கூற முடியாத நிலையில் இதற்குரிய நீர் மாதிரியும் இறந்த மீன்களின் மாதிரியும் நாரா நிறுவனத்திற்கு பகுப்பாய்வுக்காக இன்றைய தினம் நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம். பகுப்பாய்வு முடிவுகள் வரும் வரை என்ன காரணம் என்று சரியாக கூற முடியாத நிலையில் தான் உள்ளது. நீரில் காணப்படுகின்ற குறைந்தளவு ஆக்சிஜன் காரணமாகவே மீன்கள் இறந்துள்ளதாக தேசிய நீரியல் வள முகாமைத்துவ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியிலே ஆவி ஈர்ப்பு அதிகமாக இருப்பதால் நீர்மட்டம் மிக குறைவாக காணப்படுவதனால் நீரோட்டம் தடைப்பட்டு காணப்படுவதனாலே நீர் பரிமாற்றம் அற்றுப்போகின்றது. நீர் பரிமாற்றம் அற்றுப்போகின்ற பொழுது கடலுடன் நீர் பரிமாற்றம் செய்து ஆக்சிஜனை பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமையினாலும் இந்த கடல்நீர் ஏரியினுடைய ஆக்சிஜன் மட்டம் மிக குறைந்த அளவு காணப்படுகிறது. நீர்நேரியிலே காணப்படுகின்ற மிக குறைந்த அளவு ஆக்சிஜன் காரணமாகத்தான் இந்த மீன்கள் இறந்திருக்கின்றன என்று கண்டறியப்பட்டுள்ளது.